வணக்கம் நேர்களே. நிறைய பேர் கேட்பாங்க, நான் இப்போ சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா யோகா பண்ணலாமா, இல்ல சாப்பாடுக்கு அப்புறமா ஏதாவது யோகா பண்ண முடியுமா, இல்ல யோகா பண்ணதுக்கு அப்புறமா என்ன சாப்பிடலாம், ரொம்ப பசி எடுக்குதேன்னுட்டு எவ்வளவு நேரம் டைம் கேப் கொடுக்கலான்னுட்டு இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ ஒரு நல்ல ஹெவியா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க இல்லையா, லஞ்ச் சாப்பிட்டீங்கன்னா டெஃபினட்டா ஒரு 3 hours ஆஃப் கேப் இருந்தே ஆகணும். ஏன்னா உங்க டைஜஷன் பண்றதுக்கே உங்க பாடிக்கு நிறைய டைம் எடுக்கும். அதுக்கு கேப் கொடுக்காம நீங்க யோகா ஆசனா பண்ணும்போது உங்களுக்கு வந்து வாமிட் ஃபீல் ஆகுறதோ அசிடிட்டி ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதே உங்களுக்கு ரொம்ப பசிக்குதான், நான் யோகா பண்ணணும் அப்படின்னா ஒரு கிளாஸ் பால் குடிக்கலாம், சும்மா கொஞ்சம் லைட்டா ஒரு ஏதாவது கஞ்சியோ இல்லைன்னா ஒரு தண்ணி குடிச்சிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் ஒரு பவுல் ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு நீங்க ஆசனஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். அதோட பிளஸ் வெறும் வயிற்றுல காலையில ஒரு பொமோகிரனேட், அதாவது மாதுளம் பழம் சாப்பிட்றது இன்னுமே ரொம்பவே நல்லது. ஏன்னா உங்களோட பிளட் பியூரிஃபிகேஷன் பொமோகிரனேட் பண்ணும். அதுக்கப்புறமா நீங்க உங்களோட யோகா பண்ணும்போது அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கே தெரியும். இல்ல நான் யோகா பண்ணியாச்சா, நான் பயங்கரமா பசிக்குதுன்னா கூட ஒரு 20 நிமிஷம் கேப் இருந்தே ஆகும். உங்களோட தண்ணிய குடிச்சுக்கலாம். குடிக்கிற போது மொண்டு குடிக்க கூடாது, அதாவது சிப் கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுக்கலாம். அந்த மாதிரி குடிக்கலாம் தண்ணியை தவிர்த்து ஒரே ரொம்ப தாகம் எடுக்குதுன்னுட்டு அப்படியே குடிக்கிறது அதெல்லாம் அவாய்ட் பண்றது ரொம்பவே உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். சோ இப்போ நம்ம பார்க்க போற ஆசனா வீராசனா. வீராசனா பண்றது எப்படி, அண்ட் இந்த ஆசனா மட்டும்தான் டைம் எல்லாம் பார்க்க தேவையே இல்லை. ஏன்னா இதோட பெனிஃபிட்ஸ் அப்படி மாதிரி. இப்ப நான் நிறைய சாப்பிட்டேன், வயிறு ரொம்பிடுச்சு உப்பிடுச்சு, தூங்க முடியல, நைட் டைம் வேற ரொம்ப அன்ஈஸியா இருக்கு, அந்த மாதிரி பிரச்சனை, ரொம்பவே கேஸ் சேர்ந்துடுச்சு, நான் வந்து ரொம்ப ஜூஸ் குடிச்சிட்டேன், என்னால அசைய கூட பாடியில முடியல, அப்போ நான் விராசனா பண்றதுனாலவே உங்களோட டைஜஷன் ப்ராப்ளமுக்கு இது ஒரு பெஸ்ட் தீர்வா அமையுது. இப்ப விராசனா எப்படி பண்ணலான்னுட்டு பாக்கலாம். வீராசனா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் திங், உங்களோட 2 கால்களையும் பின்னாடி தள்ளணும். நிறைய ஹெவி இப்படி, அதாவது நீங்க உட்காரிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களோட W ஷேப் மாதிரி தெரியும், இல்ல M ஷேப் மாதிரி தெரியும். இந்த மாதிரி உட்காந்துட்டு ஸ்லைட்டா உங்க மார்பு பகுதியை முன்னாடி படுத்தினா உங்களோட முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்கும். இந்த மாதிரி உட்கார்றதுதான் வீராசனா. வீராசனா சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது. சில பேருக்கு வராத விஷயத்துல மெதுவா தான் நீங்க ட்ரை பண்ணணும். பண்றதுனா எப்படின்னா உங்களோட பேஸ் உட்காராது, கீழே இப்படியே எழுந்திருக்கும். அந்த மாதிரி சமயத்துல ஒரு கால் மட்டும் போடுங்க, ஒரு கால் மட்டும் போட்டு பிரஸ் பண்ணி பாருங்க முடியுதான்னுட்டு. அது முடிஞ்சதுன்னா ஓகே. அப்புறமா மெதுவா இன்னொரு காலை ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னொரு காலை மெதுவா இப்படி பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணி பிராக்டிஸ் பண்ணும் போதுதான் உங்களுக்கு 2 காலுமே கிளியரா போடுறதுக்கு வரும். இந்த மாதிரி பண்ணா வீராசனா திஸ் இஸ் த போஸ். இப்ப பிராக்டிஸ் எப்படி பண்ணலாம், மெதுவா உங்களோட கைய சைட்ல இருந்து மெதுவா தூக்கி வச்சுக்கிட்டு முன்னாடி பார்த்து மெதுவா மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள வெளியே, மெதுவா அண்ட் மெதுவா நீங்க முன்னாடி பெண்ட் பண்ண பாருங்க. பண்ணும்போது உங்க அடி வயிறை கொஞ்சம் உள்ள இழுக்க பாருங்க, இல்லைன்னா சீக்கிரமா பெண்ட் பண்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ மெதுவா கைய மேல பிடிச்சு பெண்ட் பண்ணி பாருங்க அண்ட் மெதுவா மேல வாங்க. இந்த மாதிரி வீராசனா பண்ணலாம். இன்னொரு ஸ்டைல் ஆஃப் வீராசனா, அதாவது அதோட செகண்ட் வேரியேஷன் இருக்கு, அத சுப்த வீராசனான்னு சொல்லுவாங்க. சுப்தனா படுத்துட்டு வீராசனா பண்றது. சோ சுப்த வீராசனா எப்படி பண்ணலான்னுட்டு மெதுவா பார்க்கலாம். சோ சைடு வைஸ் உங்க காலை மெதுவா ரிலீஸ் பண்ணிக்கோங்க. சைடு வைஸ் அதே வீராசனாவை மெயின்டைன் பண்ணிட்டு மெதுவா படுக்க பாருங்க. மெதுவானா உங்க எல்போவை மெதுவா கீழே இறக்குங்க. அதுக்கப்புறமா உங்களோட பேக்க இப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு மெதுவா கைய மேல நமஸ்தே பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, அந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா சுப்த வீராசனால இன்னொரு வேரியேஷன், அதாவது கைய தலைக்கிட்ட வச்சு கொஞ்சம் பாடியை தூக்கி உங்களோட தலைய வைங்க. அவன் கைய ரிலீஸ் பண்ணி ஆங்கிள் பிடிச்சுக்கோங்க. சோ மார்பு பகுதி மேல விரிஞ்ச மாதிரி இருக்கும், கழுத்து கீழே இருக்கும். சோ மூச்சு இந்த டைம்ல மூச்சு உள்ள வெளியே எடுக்கும் போது உங்க தைராய்டு பிரச்சனைக்கும் இது ஒரு நல்ல தீர்வாகவே இருக்கும். மெதுவா உங்க தலைய கீழே இறக்கலாம். இந்த மாதிரி இறக்கும் போது இப்படி படுக்கும் போது வயிறு எக்ஸஸா சாப்பிட்டு இருந்தாலோ இல்ல உப்பி இருந்தாலோ உங்களுக்கு ப்ராப்ளம் இதுல இருந்து
தீர்வாகும். ஸோ மெதுவா உங்க காலை மட்டும் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. உங்க காலை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு மெதுவா எழுந்துக்கலாம். வீராசனா ஆண் பெண் யார் வேணாலும் பண்ணலாம். ஆனா 10 seconds 15 seconds ஒரு 3 minutes வரைக்கும் பண்ணனாதான் அதோட எஃபெக்ட் உங்க பாடியிலேயே கிடைக்கும். மேக்சிமம் 20 நிமிஷம் பண்ணலாம் உங்களால அந்த பொசிஷன்ல இருக்க முடிஞ்ச. இல்லைன்னா ஒரு 20 seconds 30 seconds அது ஸ்லோவா ஒவ்வொரு நாளா ஒரு 10 seconds இன்க்ரீஸ் பண்ணி நீங்க பண்ணும்போது இந்த வீராசனாயில இருக்கிற எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நீங்க வீராசனா பாத்தீங்க, சுப்த வீராசனா பாத்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.